ஹாய் மகளே, இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் இருக்க செடிலாம் பார்க்க போகிறோம். இப்போ கூட நட்டு வச்சுக்கிறோம் நிறைய செடி. போன வாட்டி இந்த மாதிரியே இருக்கு பார்த்தீங்களா. பூ கூட போட்டுச்சு. பூ எங்கடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம செடியில் முருங்கை செடியும் நம்மளா கூட இருந்துச்சு. போன வாட்டி கடலக்காய் செடி, தக்காளி செடி, பூச்செடிலாம் இருந்துச்சு. இப்போ முருங்கை செடி, கத்திரிக்காய் செடிலாம் இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம பூச்செடிங்களை காமிப்போம். பூச்செடியும் இப்போ நட்டு வச்சிடு மக்களே. இப்போ நட்டு வச்சிடு, நைட்டில் நட்டு வச்சிடு. இது டிசம்பர் நட்டு வச்சேன். இப்போ கொஞ்சம் நாட்டு முன்னாடி இது நைட்டே நட்டு வச்சிட்டேன். மல்லிகைப்பூ, அதுவும் மல்லிகைப்பூ. இது என்ன பூ, அது அங்கே பூக்கும்ல, பூவே நேராக காமிச்சிடறேன். சரிதா, எங்கள் ஆயை நட்டு வச்சது, அதே மாதிரி நானும் நட்டு வச்சுருக்கேன். இது பக்கத்து விட்டுட்டு இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். இங்கே பாருங்க, வேப்பிலை செடியெல்லாம் அங்கே தான் விட்டாங்க பார்த்தீங்களா. இவ்வளோ வேப்பிலை செடி, வேப்பிலை மரமே இருக்குது. நட்டு வச்சா வளருமா தெரியல. ஆட்டினோடனே அந்த செடியை நட்டு வைக்கலாம். நல்லதான்னு பார்ப்போம். அது அங்கே நட்டு வைக்கலாம். இப்போ நான் உள்ளே வந்துட்டேன். உள்ளே இங்கே தேங்காய் மரம் ஒன்று இருக்குது. இதுவும் எங்கள் ஆயா நட்டு வச்சது. இது எங்கள் ஆயா நட்டு வைக்கல, அது தானே முளைச்சிக்கும். போன வாட்டி நான் படிக்கும்போது இவ்வளோ பெருசாக தான் இருந்துச்சு. இது நான் நட்டு வச்சது. மாங்காய் செடி கொஞ்சம் பெருசாகிடுது. இப்போ போய் இந்த செடி நட்டு வச்சிடலாம். அப்புறம் இவ்வளோ தான் நம்ம வீட்டில் செடி. மேலே கூட ஒரு பட்டாசு செடி இருந்துச்சுன்னு சொன்னல, அது சாகுற நிலைமையில் இருக்குது மக்களே. காலை தெரியாமல் தண்ணி விட்டவே இல்லை. 10 நாளாக தண்ணியே விட்டல மக்களே. அதனால் சாவர நிலைமையில் இருக்குது. நேற்று எட்டு போய் தண்ணி விட்டுட்டேன். டெஸ்ட் மரம் சே, இந்த செடி வேறு மக்களே அங்கே இருந்துச்சு. இது நம்மளுது தான். எங்கே நட்டு வச்சா துளுவுன்னு தெரியல. இங்கே காலையில் இந்த கையில் தான் நான் நடுவேன் எல்லா செடியும். 2 கையும் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த வாட்டி ஃபோன் பிடிச்சுன்றதுனால ஒரு கை தான் யூஸ் பண்ணுவேன். போன வாட்டி இது செம்ம சின்னதாக இருந்துச்சு மக்களே. செடி இதுவும் சின்னதாக வளராமல் இருந்துச்சு. வளர வச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி நீங்களும் சின்னதாக மிளகா செடிலாம் விட்டுரும். இப்போல்லாம் காணும் இல்லை. இந்த பாருங்க, வெட்டி போன செடி. அப்பா கால் குத்துரு மக்களே. கல் நிறைய இருக்குது. இது பாருங்க, இந்த செடியெலாம் யாருமே வளர்க்காதீங்க. இதுவும் செடி தான், ஆனால் அது வீட்டுக்கு யூஸ்ஃபுல் இல்லை. இதை பாருங்க, போன வாட்டி அந்த முருங்கைக்காய் செடி இருக்குன்னு கம்மியம். அவங்க அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு, அவங்களுக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு அந்த செடி அதையும் வெட்டிட்டாங்க கொஞ்ச நாள் முன்னாடி. எங்கள் வீட்டிலலாம் தண்ணி வட்டு, எங்கள் வீட்டிலலாம் அரைக்குதுன்னு இவங்க நிறைய எங்கள் வீட்டில் ஒரு தான் வருவோம். எங்கள் வீட்டில் வராது மக்களே. இது அவங்க வீட்லேயும் போகும். எங்கள் வீட்டில் அவ்வளோ சீக்கிரம் போவாங்க, கீழேயும். அப்புறம் இவங்க வீட்டில் போகும். அதனால் அவங்க இவங்க சண்டைக்கு எடுத்துக்கிறாங்க. எங்களது நாங்கள் வெட்ட போகிறோம்னு சொல்லிட்டு வெட்டிட்டாங்க. பாருங்க மக்களே, நிஜமான செடின்னு நான் ஒழுங்கு செடி. ஆனால் நம்ம கிளையில் வந்தது தான். யாரெல்லாம் செடி நடுவீங்கன்னு சொல்கிறேன். இது பாருங்க, துளசி உள்ளெல்லாம் வேறு சின்ன லெமன் அதெல்லாம் நட்டுருக்கு. உலக செடியும் ஒன்று வந்துச்சு. இந்த வீடியோ அவ்வளோ ரொம்ப போயினே இருக்கும். இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டோம். தெருவாண்ட போயிட்டு தெருவாண்டையும் நட்ட செடி, ஆனால் செட்டு போயிடுச்சு. இருங்க, ஃபோன் இங்கேயே இருக்குது. எங்கேயாவது வைக்க நம்ம ஃபோன் மக்களே. ஐஃபோன்லாம் இல்லை. இந்த செடி நடுத்து ஓகே நட்டுறேன். அவங்க மக்களே போயிடலாம். நம்ம பபுள் சாப்பிட்டு பப்ளா பபுள் நரா வா
சரி சாப்பிடுவாங்கம்மா. சாப்பிட்டீங்கன்னா கோயில் குஞ்சு காமிக்கலாம். பண்ணுகிறாங்கம்மா. பெருசாக நட்டது யாரும் பிடிங்கிட்டு இருக்காங்க. இப்போ சின்னதாக நட்டு அது கூட போச்சு. காலை அங்கேயும் வெட்டி வச்சுருந்தாங்க. வாங்க உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். ஹீரோ கம்பெனி இதுனா கம்பெனி சொல்லுங்க. ஓகே, ஹீரோ கம்பெனி தான். எவ்வளோ வெட்டிக்கிறாங்க. ஏன் புறண்ட உங்களுக்கு எவ்வளோ காமிக்கலாம்னா தோட்டத்துலேயும் இப்போ புறணும் வச்சு வச்சுன்னா அவங்க கூட புறணை எனக்கு காமிக்கிறதுலேயே இப்போ நானே இன்னும் பார்க்கல மகளில் பிறந்த போயிட்டு தோட்டத்துக்கு வேக வேகமாக போடலாம். வாங்க புறண்ட இருக்கான்னு பார்க்கலாம். போட மாதிரி புறண்ட 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 தோட்டத்துக்கு வந்தாச்சு. போன வாட்டி போடுற ஐயோ ஏம்மா இப்போ இங்கே பிறண்ட யாரும் சாவிச்சிட்டு இருக்காங்க. நம்ம பிறந்த தான் ஸ்டோரி பாருங்க. எனக்கு பார்க்க ஐவியாக வந்துச்சு மக்களே. இங்கே எடுத்து நட்டு வச்சலாம். அங்கே பெருசு பெருசாக பிறண்ட எல்லா செடியும் பண்டு. ஆனால் இப்போ எல்லா செடியும் பெருசாகிடுச்சு. இந்த மிளகா செடியும் சாய ஆரம்பிச்சிச்சு. நடுவில் இருந்தது நேராக நின்றது. பரவாயில்ல. இங்கேயும் தண்ணி ஊற்றுவாங்க. ராயா இங்கேயும் தண்ணி ஊற்றுவாங்க. வாங்க யாருக்கு எல்லாம் டிசம்பர் பிடிக்கும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு வச்சுட்டேன் 1 2 3 8 இப்போ அங்கேயும் மாங்காய் செடி இருக்குது. நான் பிடுங்கலாம் நினச்சேன். அங்கேயும் வளர்த்தோம். அங்கேயே பெருசாகிட்டோன்னே பார்த்துக்கலான்ட்டு ஃபஸ்ட்டேன். அவங்க விட்டது நம்ம இடம்லாம் இல்லாமல் கிடையாது. மட்டும் இடம்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா சொல்லிக்கிறாங்க. அது சண்டை ஆகிட்டு அவங்களோட அவங்களுக்கு இது விட்டுது இடம். அவங்களுக்குலாம் எனக்கு தெரியும். நான் அடுத்தெல்லாம் அதனால் கேட்டால் சொல்லிப்பேன். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் இடம் சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் என்ன செடி இதுனா செடின்னு சொல்லுங்க. நான் எடுக்கிறேன் பாருங்க. என்ன செடின்னு நீங்கள் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாடா கமெண்டில் சொல்லிவிடுங்க. இது நட்டால் வளராது துளுக்காடுன்ட்டாங்க. அதெல்லாம் சேடாகிட்டு இஞ்சி தூக்கி போட்டேன். இது நான் செடின்னு கமெண்டில் சொல்லிடுறேன். ஓகே இதையும் நட்டுருப்பேன். பூச்செடி தான். ஆனால் என்னதுன்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன பூச்செடி நீங்களே கமெண்டில் சொல்லுங்க. கோயிலில் தான் அனாவசியமாக இருக்கும் இந்த செடி. எங்கள் கோயிலில் கூட இருக்கும். இதுதான் செடி கோயிலில் இருக்குமே. என்ன செடின்னு சொல்லு. இது நட்டா வளருமா துளுக்குமா சொல்லுமா. அசோக மரம் இல்லை, இது பூச்செடி. நட்டா துளுக்குமா பாருங்க. எல்லாரும் துளுக்க தூக்கிட்டாங்க. அசோக மரமா இது? இது பேர் ஞாபகம் வந்துச்சு. இது பேர் அசோக மரம். அசோக மரம். இதை பெருசாகிட்டோன்னே
பூ வேற போயிடுச்சு மக்களே. ஆனால் வளரும், தண்ணி சாயங்காலம் ஊட்டிக்கினே இருப்பாங்க எங்கள் ஆயா. அசோக மரம் யாருக்கெல்லாம் வேணுமோ கமெண்ட்ல சொல்லிவிடுங்க. அப்பாடா, அசோக மரத்தை பிடுங்கணும் மக்களே. இந்த பாருங்க இவ்வளோ பெருசா. இது வந்து முருங்கைக்காய் செடி. இதெல்லாம் நம்ம எடுத்து நம்ம தோட்டத்தில் விட்டலாம். அது பக்கத்துலலாம் அங்கெல்லாம் நடக்கூடாது மக்களே. சாப்பிட மட்டும் இங்கே வச்சேன், இங்கே வச்சேன். இன்னைக்கு ஒரு 2 மரத்தை பிடிக்கும். இன்னைக்கு 2 மரத்தை பிடிக்கும். அதுக்கு முன்னாடியே 3 மரத்தை பிடிக்கும். ஏன்டா அப்படின்னு இங்கே தெரிஞ்சுருக்கீங்க. எல்லாம் தேவையில்லாமா. நான் இப்பயே 3 மரத்தை காலில் பிடிக்குது. இப்போ 2 பிடுங்கினேன். ஆனால் தான் அசோக மரம் நிறைய கொட்டை வீடுனால இது அசோக மரம்னு நினச்சிடாதீங்க. இது மாங்காய் செடி. அசோக மரமும் மாங்காய் செடி ஒற்றை வயசுலாம் ஒரே மாதிரி இருக்கு. இருங்க நான் அப்படிங்க சொன்னேன். அசோக மரம் மாங்காய் செடி